ஒருத்தவங்க ஒரு விஷயத்த இதுக்கு முன்னாடிலாம் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு இருக்கங்கிறதுனால அவங்க எல்லா இதுலேயுமே கன்சிஸ்டண்ட்டாக அதே தான் டெலிவரி பண்ணுவாங்கங்கிற அர்த்தமோ அவசியமோ இல்லை. எல்லா அதோட படிநிலைகளுமே போட்டிருக்காங்க. எல்லா சேவியர்களுக்கும் கதி ஒன்றுதான். புரட்சி, நம்பிக்கை, மக்கள் ஆதரவு, துரோகம், சூழ்ச்சி. அந்த அக்கௌண்டபிலிட்டி அங்க இல்லையே. ஏன்னா எல்லாருமே சொல்றது நான் இல்ல செயலாளர் தானே பாத்துருக்கணும், செயலாளர் நான் இல்ல அவங்க ஏறினாங்கன்னா நான் என்ன பண்ண முடியும். நேபாளில், ஸ்ரீலங்காவில், இன்னும் மற்ற இடத்துல என்ன பண்ணுச்சு என்ன எதுங்கிறது தெரியும். இந்த அணில் கூட்டத்தை பை பிஹேவியர், அவர் ஏற்கனவே ஒரு நார்சிஸ்டிக் காம்ப்ளெக்ஸில் ஒரு இதில் இருந்துட்டு இருக்க ஒரு பர்சனை நீங்கள் வந்து காட் காம்ப்ளெக்ஸ்க்கு தூக்கிட்டு போய் கொண்டு போய் வைக்கிறீங்க. போக போக நிஜமாலே அவங்களுக்கு மனநல பிரச்சனைகள் இருக்குமோன்னு தோன்ற அளவுக்கு ஆயிடுச்சு. ஒரு குழந்தை இறந்துட்டா பரவாயில்ல, இன்னொரு குழந்தை பெத்துக்கலாம், ஆனா தலைவர் வந்து ஒருத்தர் தானேன்னு ஒருத்தவங்க கமெண்ட் பண்றாங்க. ஸ்டாண்ட் வித் விஜய்ங்கிறத வந்து மக்கள் எழுந்து கீழே எழுந்த கருத்து இல்லை, இது மேல இருந்து கீழே பரப்பப்பட்ட கருத்து. நீங்க ஓடி போய் காப்பாத்துறதை விடுங்க, உங்களுக்கு ஒரு பேசிக் ரிலேஷன்ஷிப்பே இருக்காது. பில் பண்ண தெரியும். ஆமா, பில் பண்ண தெரியும். ஏன்னா நான் சூப்பர் ஸ்டார், அவங்க வெளியே பாக்குறவங்களும் உங்களை சூப்பர் ஸ்டாரே பார்ப்பாங்க. வணக்கம் ராகவ். ஹாய், வணக்கம். கரூர்ல நடந்த மிகப்பெரிய ஸ்டாம்பேட் எடுத்துக்கிட்டோம்னா 41 பேர் உயிரிழந்திருக்காங்க. அந்த இன்சிடென்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க பிசிக்கலி இன்ஜூர் ஆனவங்க, இறந்தவங்களுக்கான வந்து நிதியுதவி இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துச்சு அப்படின்னாலுமே மென்டல் ஹெல்த் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அதுலயுமே ஸ்பெசிஃபிக்கா விஜய் அவர்களுக்கு ரொம்ப கில்ட்டா இருந்திருக்கும், அவர் வந்து சாப்பிடாம இருந்தாரு, அவருக்கு வந்து குற்ற உணர்ச்சி இருக்கும், அவருடைய மென்டல் ஹெல்த்தை ஃபோக்கஸ் பண்ணி நிறைய பேர் சோஷியல் மீடியால பேசிட்டு இருக்காங்க. முக்கியமா ஷாலினி அவர்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மென்டல் ஹெல்த்தை பத்தின அவேர்னஸ்னா ஒரு 2-3 இயர்ஸாக தான் இங்கே பெருசாக அவேர்னஸ் இருக்குது, அதை பற்றின விழிப்புணர்வு. ஆனால் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடியே அதை பற்றி தொடர்ந்து வந்துட்டு யூடியூப் சேனல்ஸ்ல இருந்து எல்லாத்துக்கும் பேசி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும்ட்டு இல்லாமல் பெரியாரிய சிந்தனைகளையும் சொல்றாங்க, பெண்ணியம் சார்தான் நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. அப்படி வந்துட்டு ஒரு யங்ஸ்டரா அப்பதான் வராங்க, நிறைய விஷயங்கள் கத்துக்கணும்னு நினைக்கிற பல பேருக்கு வந்து ஷாலினி பார்க்கும்பொழுது அவங்களுடைய ஸ்பீச் எல்லாம் கேட்கும்பொழுது ரொம்ப இன்ஸ்பைரிங்காகவும் இருக்கும், நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணிப்பாங்க அதுல இருந்து. ஸோ அப்படி இருக்கும்பொழுது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கும்பொழுது அதுக்கு நடுவுலயே சில விஷயங்கள் அவங்க சொல்றது தவறாகவும் இருக்கு. இப்போ இந்த விஷயத்துல விஜய் அவர்களை டிஃபெண்ட் பண்றதுல இருந்து இன்னும் சில காணொலிகளை வந்து LGBTQ ரிலேட்டடானது வந்து அது ஹார்மோனல் இஷ்யூ கிடையாதுன்னு WHO சொல்லிட்டாங்க, ஆனாலும் அது ஹார்மோனல் இஷ்யூன்னு தான் சொல்லுவாங்க இவங்க. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து கம்ப்ளீட்டா ஒருத்தவங்க தவறான கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்கன்னா இவங்க சொல்றது எல்லாமே தவறுன்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூவ் பண்ணலாம், அதுல இருந்து இன்ஸ்பயர் ஆக மாட்டாங்க. பட் ஒரு செட் ஆஃப் கரெக்டான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே இப்போ பெண்ணியம் சார்ந்தோ பெரியாரிய கருத்துக்களோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டெலிவர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே இடையில இந்த மாதிரியான விஷயங்களை போடும்போது, இப்போ இந்த போஸ்ட்லயே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி ஒரு சேவியரா நீங்க எழுந்து வரணும், மக்கள் அப்படி கேட்குறாங்க, உங்களுக்கு எதிராக நடக்கிற சதி இது அப்படின்ற மாதிரி எல்லாம் போஸ்ட் பண்ணும்பொழுது அது மக்களை எந்த மாதிரி வந்து இம்பாக்ட் பண்ணுது? ஒருத்தவங்க ஒரு விஷயத்த இதுக்கு முன்னாடிலாம் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு இருக்கங்கிறதுனால அவங்க எல்லா இதுலேயுமே கன்சிஸ்டண்ட்டாக அதே தான் டெலிவரி பண்ணுவாங்கங்கிற அர்த்தமோ அவசியமோ இல்லை. அவங்களோட ஏர்லியர் ஒர்க்ஸ் எல்லாம் நல்ல ஒரு கிரேட்டாக இதாக இருந்துச்சுன்னா இருந்துச்சு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நமக்குன்னு ஒரு அறிவு இருக்கு, அதை சொல்றது யாராகவே இருந்தாலும் அவங்க சொல்றது அது ஏற்புடையதா இல்லையா, நமக்கு அவங்க முன்னோடியாக இருக்கலாம், நமக்கு இந்த ஃபீல்டுக்கு முன்னாடி பெண்ணியத்தை பற்றி பேசுனதோ லைக் சைக்காட்ரி பற்றி இதில் பேசுனதோ எதா வேணாலும் இருக்கலாம், பண்ணியிருக்காங்க, கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க, இல்லைன்னு சொல்கிறதுக்கெல்லாம் இல்லை. லைக் ஐ ஹவ் பீன் அ ஃபேன் ஆஃப் இட் இஸ் ஹேப்பனிங். இந்த இடத்துல நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்களோட இதிலே பார்த்தீங்கன்னா வந்து அந்த பர்சன் இஸ் ரீலிங், கேன் யூ ரீட் தட்? ரீலிங் இன் சிவியர் ட்ராமா, சிவியர் ட்ராமா இன் ஆல் ப்ராபபிலிட்டி. வரேன் அது அடுத்த பெரிய துன்பியல் சம்பவம். அது இன் ஆல் ப்ராபபிலிட்டி ஹி மைட் பி ரீலிங் இன் சிவியர் ட்ராமா ரெஸ்பான்ஸ். அவர் மீது நடத்தப்படும் இந்த பிளேம் கேம் எப்பேற்பட்ட வீரனையும் ஃப்ரீஸ் மோடுக்குள் தள்ளிவிடும். நம்ம அந்த ஃப்ரீஸ் மோடுக்குள்ள கொண்டு போனோம் இல்லையா, அது எல்லாமே இருக்கட்டும். நீங்களே ஒத்துக்கிறீங்க லைக் எப்பேற்பட்ட வீரனுக்கும் ஒரு சிவியர் ட்ராமா இருக்கும் அப்படின்ட்டு. சரி, ட்ராமா இருக்கு, நம்ம ஒத்துக்கிறோம். அந்த ட்ராமா இருந்துச்சுன்னா முதல்ல நம்ம இமீடியட் ரெஸ்பான்சஸ் எல்லாம் என்ன பண்ணணும், அவங்க ஹவுஸ் ஏஜென்சியில் இதில் எல்லாமே படிச்சிருப்பாங்க, இது இருப்பாங்க, இமீடியட் சேஃப்டி அண்ட் ஸ்டெபிலைசேஷன். யாருக்கு அங்கன்றதுல சேஃப்டி அவருக்கு பாத்துக்கிட்டாரு, அங்க அவருக்கு பாத்துக்கிட்டாங்க, அவரை ஸ்டேபிளைஸ் ஆயிட்டாரா இல்லையா என்ன இதுன்னு தெரியாம நீங்க உசுப்பி விட்டா அது எப்படி இது எங்க கொண்டு போய் விட்டுருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சதி கோட்பாடுகள்
வச்சு சுத்திட்டு இருக்க இந்த ஹோல் சொசைட்டி ஆர் லைக் இந்த ஹோல் சொசைட்டியில் எஸ்பெஷலி அந்த ஃபர்ஸ்ட் சர்க்கிள் ஆஃப் லைக் ஃபேன் சர்க்கிள்ஸ் அவங்க எல்லாமே ஒரு டிஃபென்சிவ் மோட்ல இருக்கும்போது அவங்களோட பிலீஃப் சிஸ்டத்துக்கு நீங்க ஏத்த மாதிரியான ஒரு கதையை டோட்டலா கொடுத்து இது என்ன தெரியுமா நடந்திருக்கு, இப்ப இருக்க சிச்சுவேஷன்ஸ் என்ன தெரியுமா, இது வந்து ஒரு சினிமாவோட ஒரு 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 மையப்புள்ளி இன்டர்வல்ல கிளைமேக்ஸ் மாதிரி ஹீரோவை வந்து அடிச்சு பாஷா மாதிரியான மாணிக்கத்தை வந்து போஸ்ட் கம்பத்தில் அடிச்சு நிக்க வச்சுட்டாங்க, இது பண்ணிட்டாங்க. இனி அதுக்கப்புறம் அதுல இருந்து கீழே இருந்து எழுந்து மீண்டு வருவாரு. மீண்டு வந்துதான் போட்டிருக்காரு சிஎம் என்ன வீட்ல வந்து இல்லைங்க. இதுல அவங்க சொன்ன எல்லா அதோட படிநிலைகளுமே போட்டிருக்காங்க. எல்லா சேவியர்களுக்கும் கதி ஒன்றுதான், புரட்சி, நம்பிக்கை, மக்கள் ஆதரவு, துரோகம், சூழ்ச்சி, வீழ்ச்சி. டன். ஓகே, இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்னதுன்னா மீட்டு உருவாக்கம். மீட்டு உருவாக்கம் நடக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க வந்து சொல்றீங்க, நீங்க சொன்ன மாதிரி அதே இதுதான் வீழ்ச்சி வரைக்கும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் கரெக்ட். நான் இல்லைன்னா சொல்லலை. அவனுக்கு மீட்டு உருவாகிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்தீங்களா, அவனை ஸ்டெபிலைஸ் பண்ணுறீங்களா? அதுவும் உங்கள் கூட்டத்துக்கு வந்த ஆளுங்க லைக் கீழே விழுந்திருக்காங்க. சம் இன்சிடென்ட்ஸ் ஹேஸ் ஹேப்பன். லைக் ஹவு ரெஸ்பான்சிபிள் வி ஆர், அந்த இடத்துல எவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக நடந்துக்கிட்டோம். அந்த அக்கௌண்டபிலிட்டி அங்க இல்லையே. ஏன்னா எல்லாருமே சொல்றது நான் இல்ல செயலாளர் தானே பாத்துருக்கணும், செயலாளர் நான் இல்ல அவங்க ஏறினாங்கன்னா நான் என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு இந்த பிளேம் கேம் அங்க நடக்குதோ இல்லையோ இவங்க கட்சிக்குள்ளேயே நடக்குது. இப்போ இந்த பிளேம் கேம் இங்க நடக்குது அப்படிங்கும் போதுதான் நம்ம வந்து சாதாரணமா இதுக்கு முந்தின நாள் பாத்தீங்கன்னா முக்காவாசியான லீடர்கள் யாருமே வந்து இமீடியட்டா ஆக்டர் விஜயவோ அன்னைக்கு நடந்த சிச்சுவேஷன்ஸையோ யாருமே பிளேம் பண்ண கிடையாது. அவங்களும் கடுமையான மன உளைச்சலுக்கு இருந்திருப்பாங்க. அவங்க பொறுமையாக வரட்டும், இது பண்ணட்டும் அப்படின்னு தொல் திருமாலேருந்து சிஎம்லேருந்து யாரெல்லாம் அதை பற்றி பேசுனாங்களோ எல்லாரும் அதே இதுதான். ரொம்ப ஒரு கருணை உணர்ச்சியோட அதை எம்பத்தட்டிக்கலி அவங்கள அப்ரோச் பண்ணி தான் அது சொன்னாங்க. பட் இந்த சிச்சுவேஷன்ஸை இந்த இடத்துல எல்லாருமே தேர் லைக் வெயிட்டிங் ஃபார் ஏன்னா இந்த ஜென்சி மாதிரியான ஜென்சி கூட்டம் ஆர் லைக் ஜென்சியை தப்பாக வழிநடத்தப்பட்ட ஜென்சி கூட்டம் நேபாளில், ஸ்ரீலங்காவில், இன்னும் மற்ற இடத்துல என்ன பண்ணுச்சு என்ன எதுங்கிறது தெரியும். இந்த அணில் கூட்டத்தை பை பிஹேவியர் அவங்களோட இதை நம்ம வந்து சேஷ்டைகளில் இல்லை டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறுது, மரத்து மேலே ஏறுதுன்னு ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட கம்பேரிசன்ஸ் குரங்கு அப்படிங்கிறதுக்காக போகிறதால சொல்ல மச் மோர் லைக் அட்ரஸ் பண்ணக்கூடாது. நீங்க அப்சர்வேஷனல் பிஹேவியர் தானேங்க. நீங்க ஒரு ஒரு தங்களை பார்த்துட்டு லைக் ஒரு பையன் இருக்கான், லைக் ரொம்ப சேஷ்டையா இருக்கான், அமைதியா இருக்கான், புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லும்போது அது அணில் கூட்டம் இல்லை. ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் தேர் பிஹேவியர்ஸ் இந்த ஒரு 4 இதில் அதை கட்டுக்கடங்காத ஒரு இதாக இருக்கும்போது அது குரங்கு கூட்டம் அப்படிங்கிறது தான் சொல்ல வேண்டிய இது இருக்கு. அப்போது அந்த டைமில் வென் ஷீ இஸ் லைக் புட்டிங் திஸ் கைண்ட் ஆஃப் திங், இந்த இடத்துல வி நீட் டு ரீட் பிட்வீன் த லைன்ஸ். லெட்ஸ் ரீட் பிட்வீன் த லைன்ஸ் அப்படின்னு இதை கொஞ்சம் நம்ம உள்ளுக்குள்ளார கவனித்து பார்த்தா லைக் அந்த இதை எப்படி வேணாலும் இருக்கட்டும் கவனித்து பார்த்தா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அவர் ஏற்கனவே ஒரு நார்சிஸ்டிக் காம்ப்ளெக்ஸில் ஒரு இதில் இருந்துட்டு இருக்க ஒரு பர்சனை நீங்கள் வந்து காட் காம்ப்ளெக்ஸ்க்கு தூக்கிட்டு போய் கொண்டு போய் வைக்கிறீங்க. நான் தான் இங்க எல்லாம் காட் மேசையா, அவர் இவங்க வந்து மேசையா சர்வைவர் அப்படின்னு சொல்லிட்டு மேசையா சேவியர்னு சொல்லிட்டு நீங்க எங்க கொண்டு போறீங்க அப்படின்னா, நீங்க இந்த பர்சனை இப்படிதான் பர்சீவ் பண்ணணும், இப்படிதான் நீங்க இந்த கேரக்டரை நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப சினிமால நடக்கிறது மாதிரி இந்த இன்டர்வல் பிளாக் ஒன்று நடந்திருக்கு, வீழ்ச்சியை அடைஞ்சிட்டாரு. இன்டர்வல் முடிஞ்சு வரும்போது அவர் மீட்டு உருவாக்கம் பண்ணி எழுந்து இது பண்ணி வெளியே வந்து ஹீரோவோட இந்த எல்லா சதிகளையும் முறியடிச்சு இது பண்ணி கடைசியில் எங்க போய் நிக்குது, கொஞ்சம் டயர்டாக தான் இருக்கு. மீட்டு உருவாக்கம், மேல்நிலையாக்கம், அதுக்குள்ள கடைசியில தெய்வத்துள் வைத்தல். இப்போ இதுக்கு அடுத்தது இன்று நீர் சிலுவையில் அறையப்பட்டு உள்ளீர். ஸோ இது சொல்றது என்னன்னா வந்து வாட் இன் ஹிஸ் பிலீஃப் சிஸ்டம், இன் ஹிஸ் பிலீஃப் சிஸ்டத்தில் லைக் ஹீ இஸ் ஆல்ரெடி பிலீவிங் தட் ஐ ஆம் நாட் ரெஸ்பான்சிபிள், நான் இதுக்கு பொறுப்பு இல்லை, இன்னொருத்தன் தான் பொறுப்புன்னு சொல்லக்கூடிய ஆல்ரெடி நினைச்சிட்டு இருக்க ஒரு பர்சனை இன்னும் நீங்க வந்து எம்பசைஸ் பண்றீங்க சைக்கோ அனாலிட்டிக்கல் வே. லைக்னா யூஆர் எம்பசைசிங் இது உன்னோட தப்பு இல்லை கண்ணா, உன்னை வந்து சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க, நீ புனிதர் ஆயிட்டா இதாயிட்ட. டூட் லைக் நான் ஆஸ்க் ஹிம் டு டேக் அக்கௌண்டபிலிட்டி. பரவாயில்ல, தப்பு நடந்துருச்சு, ஒத்துக்கோ. There is nothing wrong or shame in accepting that we have done wrong. தொண்டர்களுடைய செயல் எல்லாம் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, எப்படி அவங்களை ப்ரொவோக் பண்ணுது. அந்த ஆக்டரை பார்க்கணுன்ற கிரேஸ்ல எப்படி எல்லாம் பிஹேவ் பண்றாங்க அவ்வளவுதான் சொன்ன மாதிரி நம்ம இக்னோர் பண்ணிட்டு தான் இருந்தோம். ஆனா அதுக்கப்புறமா அவங்க எடுத்த மோடுன்ற ஒன்று இருக்கு இல்லையா,
போக போக நிஜமாலே அவங்களுக்கு மனநல பிரச்சனைகள் இருக்குமோன்னு தோன்ற அளவுக்கு ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு பொண்ணு வந்து சொல்றாங்க இந்த மாதிரி என் உயிரே போனாலும் பரவாயில்ல நான் விஜயை பார்த்துட்டு தான் போனோம். இன்னொருத்தவங்க வந்து கை குழந்தைய தூக்கிட்டு அவ்வளவு கூட்டம் இருக்குன்னு தெரிஞ்ச பிறகும் கிட்டத்தட்ட 7 மணி நேரம் நிக்கிறாங்க, பேர் வைக்கணும், விஜய் தான் என் குழந்தைக்கு பேர் வைக்கணும் அப்படின்ட்டு. இன்னொரு பக்கமும் இதே மாதிரிதான் சொல்லிட்டு இருக்காங்க. தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கு, ஒரு குழந்தையே இறந்துட்டாலும் பரவாயில்ல, ஒரு குழந்தை இறந்துட்டா பரவாயில்ல, இன்னொரு குழந்தை பெத்துக்கலாம், ஆனா தலைவர் வந்து ஒருத்தர் தானேன்னு ஒருத்தவங்க கமெண்ட் பண்றாங்க. இந்த மாதிரி ஸ்டாண்ட் வித் விஜய்ன்றாங்க. 41 பேர் இறந்துட்டாங்க, ஆனா அவர் வீட்டுக்கு போனா அவர் கூட தான் நிப்பேன், அவருடைய மனநலம் முக்கியம் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி எங்க இருக்கு. ஸ்டாண்ட் வித் விஜய் இதை நம்ம வந்து பிஆர் மார்க்கெட்டிங் மீடியாவோட பொறுப்பு, பிஆர் ஏஜென்சியோட பொறுப்பு, அவங்களோட அறம் அதுக்குள்ளே வரும். இது வந்து ஜஸ்ட் மக்கள் அவங்களோட இதை இம்மீடியட்டாக மக்களோடதுலேருந்து எழுந்த ஒரு கருத்து கிடையாது. வி ஸ்டாண்ட் வித் விஜய்ங்கிறத வந்து மக்கள் எழுந்த கருத்து இல்லை, இது மேல இருந்து கீழே பரப்பப்பட்ட கருத்து. இந்த கான்ஸ்பிரசி தியரி எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலுமே அது நடந்திருக்காதுன்னு கொஞ்சம் ப்ராக்டிக்கலா யோசிச்சாலே தெரியும். ஆனா ரொம்ப அபத்தமான விஷயங்கள்லாம் வைக்கிறாங்க. இந்த கரூர் இன்சிடென்ட்ல எடுத்துக்கிட்டோம்னா தண்ணியில ஏதாவது கலந்து கொடுத்துருப்பாங்க, அவங்க வேணும்னே தான் கரண்ட் கட் பண்ணிருப்பாங்க. நீங்க எல்லாரும் சிஎம்லாம் வந்து டார்கெட் பண்றாங்க விஜய். அந்த அளவுக்கு இவங்க விஜய் ரொம்ப உயர்ந்த ஆளாவும் மற்ற எல்லாருமே இந்த உலகத்துல இருக்க எல்லாருமே விஜய்க்கு ஆப்போசிட்டா தான்ப்பா பேசுறாங்க அப்படின்ற அளவுக்கு நிறைய விஷயங்கள் இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்ட்டு நாட் ஓன்லி ஃபேன்ஸ், இந்த நியூஸ் மீடியாஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டோம்னா இப்படி நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ செருப்பு எடுத்து எரிஞ்சாங்க அப்படின்னா அதை அவரை கொச்சப்படுத்துறதுக்கு இந்த ஒரு தலைவரை பத்தி நீங்க பேசும்போது தான் இப்படி எறிறாங்கன்றாங்க. ஆனா கடைசியில இப்ப வீடியோ ரிலீஸ் ஆகும்போது பார்த்தா கீழே ஒருத்தவங்க வந்து மூச்சு பேச்சு இல்லாம இருக்காங்க. அதை நீங்க கவனிக்குன்றதுக்காக அந்த தொண்டரே தான் செருப்பு தூக்கி எறிஞ்சிருக்காரு. ஸோ அப்படி டீட்டெயிலா பார்க்காமலே ஏதாவது ஒன்று நடந்துச்சுனாலே விஜய்க்கு எதிராக தான் இருக்கும் அப்படின்றத நாங்கள் நம்புறோன்ட்டு நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போறாங்க இல்லையா? இந்த கான்ஸ்பிரன்சி தியரிஸ் எப்போ இப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் இந்த மாதிரியான அன்இமேஜினபிள், நம்ம கற்பனைக்கு எட்ட முடியாத ஒரு நிகழ்வு ஒன்று நடக்குது அப்படின்னா அது வந்து சிம்பிளிஃபைடு டேர்ம்ஸில் வந்து அது சிம்பிளான ஈவென்ட்ஸஸ் தான் அதை லெட் பண்ணி அங்கே கொண்டு போயிருக்கோம் அப்படிங்கிறத வந்து நம்ம மனசை வந்து அக்செப்ட் பண்ணிக்க விடாது. அந்த மனசு வென் இட் இஸ் லைக் வல்னரபிள், அந்த அஃபிஷியல் எக்ஸ்பிளனேஷன் வந்து அவங்களோட சாட்டிஸ்ஃபை பண்ணாது. ஒரு சின்ன மேபி கவனக்குறைவினால ஒரு பெரிய அசம்பாவிதம் நடந்தாலும் அதை ஏத்துக்காம இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு பில் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சின்ன குழந்தை ஏதாவது தப்பு பண்ணியிருக்கோம், நம்ம கூப்பிட்டு கேட்போம், இது பண்ணுவோம், ஏதாவது பண்ணியானா நான் பண்ணவே இல்லப்பா இதாச்சுன்னு வேற கதைகள்லாம் சொல்லுவோம். ஓகே, அந்த லோகேஷ் படத்துல எல்லாம் கூட படத்தை விட இவங்க எல்சியூன்னு ஃபேன்ஸ் நரேட் பண்ற ஸ்டோரிஸ்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். அந்த மாதிரியான இது வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனை கிடையாது, அது ஹார்ம்ஃபுல்லான விஷயங்கள் கிடையாது. பட் இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய கிரைசிஸ் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட்ல இதுல ரெட் பிக்ஸ் ஃபெலிக்ஸ் சார் மாதிரியான இந்த இன்சிடென்ட்ஸ் நடந்துட்டு இருக்கும் போதே ஒரு உள்ளுக்குள்ள ஒரு 2000 பேர் உள்ள பூந்துட்டாங்களாமா, இது பண்ணிட்டாங்களாமா, ஏன்னா அப்படி சொன்னாதான் லாஜிக்கா, ஏன்னா அந்த பக்கம் இவங்க இருக்காங்க, லைக் ஆட்டோமேட்டிக்கா இப்படி தானே பண்ணியிருப்பாங்க, சும்மா விட்டுருப்பாங்களா, அந்த மினிஸ்டர் பேர் பற்றி தெரியுமா, இது எல்லாமே உங்களுக்குள்ள இருக்க முன்முடிவுகளாக இருக்கு. அந்த முன்முடிவுகளுக்கு அங்கே சொல்ல சீன் நல்லா கிடச்சிருச்சேன்னு சொல்லி மேம் வந்து இங்கே ஒரு மிகப்பெரிய திரைக்கதை, இந்த ஹீரோவோட ஆர்க்கு, திரைக்கதையோட டெம்போ எந்த இடத்துல ஆல்ரெடி படங்களை பார்த்து பில் பண்ணி வச்சிருக்கிறதுனால இன்னும் ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கும், ஆல்ரெடி படங்களை பார்த்து புரிஞ்சு வச்சுக்கிறதுக்கும், பிளஸ் அந்த பர்சனாலிட்டிக்கு இந்த இன்சிடென்ட்டே வந்து அவருடைய முழு பொறுப்பு இல்லை, அவர் தான் அதை பண்ணார் இல்லைனாலும் அந்த தார்மீக பொறுப்புன்ற ஒண்ணு இருக்கு. இப்ப இந்த இடத்துலயே ஏதோ ஒரு கொலை நடக்குது, அது அந்த மைண்ட் நம்பல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஐ எம் நாட் த ரீசன், somebody else is reason, நான் காரணம் இல்லை. இது வந்து அத்தனை கல்ட் லீடர்ஸுமே அத்தனை ஏன் இவங்களை ஒரு கல்ட் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சென்ட்ரலைஸ்டு ஃபிகர் மேலே ஒரு மாஸ் ஹிஸ்டீரிக்கலான ஒரு மேட் க்ரௌட் இஸ் லைக் ஷவரிங் so much of love and affection and with no logic or reason. இல்ல இந்த மாதிரி ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்கன்னா ஒரு ரெஸ்பான்சிபிளான அக்கௌண்டபிளான லீடர் என்ன பண்ணுவாங்கன்னா, இல்ல இந்த மாதிரி சொல்லுவாங்க, இல்ல இந்த மாதிரி பெண்கள் வராதீங்க, குழந்தைகள் வராதீங்க, இந்த மாதிரி உங்க அளவு கடந்த அன்பு எல்லாமே எனக்கு புரியுது, ஆனா இதெல்லாம் வேணான்னு சொல்லுவாங்க ஒரு ரெஸ்பான்சிபிள் லீடர். ஆனா இவர் வந்துட்டு அதெல்லாம் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அண்ட் சிஎம் சார் நீங்க பழி வாங்கணும்னா என்ன பழி வாங்கன்னு சொல்ற அளவுக்கு இருக்காருன்னா அவருடைய பர்சனாலிட்டி எப்படி இருக்குன்னு நீங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நார்சிசிஸ்ட்னு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா உட்காந்து அவ்வளவு கூட்டம் இருக்கு, வேன்குள்ள உட்காந்துட்டு லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி அவங்க கத்துறது மோதிக்கிறத பார்த்து சிரிச்சிட்டு இருக்காரு சந்தோஷமா. சேடுங்க, வெரி சேட், வெரி சேட், வெரி பேத்தட்டிக்கா.
இது சாதாரணமாக ஒரு இண்டிவிஜுவலோட பர்சனாலிட்டியை, அவங்களோட கேரக்டர்ஸு, இவங்களோட ஆர்கிடைப்ஸு, இவங்களோட பர்சனாலிட்டி டைப் என்னங்கிறத வந்து புதுவெளியில் பேசக்கூடாது. அண்ட் ஒரு சைக்காட்ரிக், ஒரு சைக்காலஜி, ஒரு மன இதில் லைக் பேசிக்கான ஒரு கிளைண்ட்டோடது இன்னொரு இட்ஸ் நாட் அ பிளேஸ் டு டிஸ்கஸ். பட் இன் திஸ் சிச்சுவேஷன் ஹி இஸ் நாட் மை கிளைண்ட்டா, இஸ் நாட் மை பேஷண்ட்டா. ஒன்று. ரெண்டாவது, இது அத்தனை பேர்த்துக்குமே யாருக்குமே இங்கே புரிஞ்சிக்க முடியாத ஒரு டைமில் ஏகப்பட்ட சதி கோட்பாடுகள் எல்லாமே உளவி இது வந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல வந்து ஒரு புரிதல், அந்த இடத்துல வந்து ஒரு வெளிச்சம், when there is like dark, அது கொஞ்சம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறது பெட்டருங்கிறதுனால சொல்கிறேன், இது பண்ணுறேன். தட் பர்சன் I would say like he was having superstar syndrome for a very long period. அது முன்னாடி சூப்பர் ஸ்டார் சிண்ட்ரோம் ஏகப்பட்ட பேர்த்துக்கு இருக்கும். நம்ம ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா 10 பேர்த்துல ஒருத்தவங்க மட்டும் நான் பயங்கர ஸ்பெஷல் அப்படிங்கிற மாதிரி, எனக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் இருக்குங்க மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸில், நம்ம ஆஃபீஸில், நம்ம இதில் கூட்டத்தில் 10ல் ஒருத்தங்க ஒரு ஏதோ ஒரு ட்ரீட் மீ லைக் லிட்டில் ஸ்பெஷல் அப்படிங்கிற மாதிரியான இது இருக்கும். இப்போ நிறைய ஸ்டார்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் ஆக்டர்ஸ் இருக்காங்க, நிறைய ஃபேன் பேஸ் இருக்கு. ஆனா ஒவ்வொருத்தவங்களும் அவங்க ஃபேன்ஸை கையாளுற விதம்ன்றது வேற மாதிரி இருக்கும். நிறைய பேர் வந்து ஃபேன்ஸ் கிளப்பே வேணாம்னு சொல்லிட்டு எல்லாம் போனவங்க இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு நீங்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்றவங்க இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த மாதிரி எலெக்ஷனுக்கு வராங்க, அவங்க ஃபேன்ஸையே வந்து ஓட்டர்ஸா கன்வெர்ட் பண்ணவும் பாக்குறாங்க இல்லையா? முக்கியமா இந்த சிண்ட்ரோம் இருக்கு ஒருத்தவங்களுக்கு அப்படின்றத எதை வச்சுலாம் நீங்க வந்து கேட்டகரைஸ் பண்ணுவீங்க? மற்றவங்க எனக்கு கொடுக்குற அங்கீகாரத்தின் மூலியமாகவும் கரவொலி மூலியமாகவும் என்னை அப்ரிஷியேட் பண்ணுறது மூலியமாகவும் மட்டுமே தன்னோட உலகம் இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். அவங்களுக்கு அந்த அப்ளோஸோ, அந்த கைத்தட்டல்களோ, அந்த புகழ்ச்சியோ இல்லை அப்படின்னா வந்து they will feel like டவுன் அண்ட் இதில் இருந்துட்டு இருக்கும். ஸோ மீடியாவில் இருந்துட்டு இருக்கிறது, கான்ஸ்டண்ட்டாக கவரேஜில் இருந்துட்டு இருக்கணும். கல்யாண வீட்டுக்கு போனால் எவ்ரிபடி ஃபோக்கஸ் வில் பி ஆன் லைக் மாப்பிள்ளை பொண்ணோட இதில் இருக்கும். இல்லை கல்யாண வீட்டுக்கு போனாலும் நான் தான் மாப்பிள்ளையாக இருக்கணும், வீட்டுக்கு போனாலும் நான் தான் இதாக இருக்கும், என் மேலே தான் அந்த சென்டர் ஆஃப் அட்டென்ஷன் அண்ட் ஃபோக்கஸஸ் இருக்கணும் அப்படிங்கிறது. இந்த இன்ஃப்ளேட்டட் ஈகோலேயே அவங்க வந்து ஒரு உலகத்தை வந்து டோட்டலாக ஒரு பபுள்குள்ளார வந்து கட்டமைச்சுப்பாங்க. படத்துல ஒரு குழந்தைக்கு ஏதாவதுனா ஓடி போய் காப்பாத்தி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றவங்க, ரியல் லைஃப்ல அந்த இன்சிடென்ட் நடந்துச்சுன்னா நீங்க ஓடி போய் காப்பாத்துறதை விடுங்க, உங்களுக்கு ஒரு பேசிக் ரிலேஷன்ஷிப்பே இருக்காது. பில் பண்ணது. ஆமா, பில் பண்ணது. ஏன்னா நான் சூப்பர் ஸ்டார், அவங்க வெளியே பாக்குறவங்களும் உங்களை சூப்பர் ஸ்டாரா தான் பார்ப்பாங்க. அதுக்கு அடுத்தது அவங்கள சுத்தி இருக்கிறது யாரு, தன்னை பத்தி தான் என்ன பிலீஃப் சிஸ்டத்துல இருக்கணும் தான் சொல்றதுக்கு இந்த ஆமாசாமிங்கிற கூட்டம் இருக்கும் இல்லையா, அந்த ஆமாசாமி கூட்டத்தை அவங்கள மட்டுமே தான் உள்ள வச்சுப்பாங்க, இது பண்ணிப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு பிலீஃப் சிஸ்டத்தில் இருக்கும்போது அவங்களுக்கும் ரியாலிட்டிக்கும் எந்த வகையிலுமே கனெக்ஷன்ஸ் இருக்காது. அவங்க என்ன சூப்பர் ஸ்டாராக பார்த்தா இருந்தா மட்டும்தான் எனக்கு மதிப்பும் மரியாதையும். மூவில வந்து சூப்பர் ஸ்டார்ன்ற ஒரு நேம் வந்து மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் ஒரு பவரா வந்து பொலிட்டிக்கல் பவர். ஆமா, நீங்க சூப்பர் ஸ்டாரா உட்காருங்க, நீங்க என்ன சூப்பர் ஸ்டாரா இருந்தா என்ன வருமான வரி இல்லையா, இதெல்லாம் அதிகாரி வந்து நான் முன்னாடி கேட்கும்போது பண்ணும்போது கையை கட்டிட்டு இதை கட்டிட்டு உட்கார வாடா அப்படின்னு, என்ன ஷூட்டர் இருந்தாலும் கிளம்பி வான்னு சொன்னா அந்த அதிகாரத்துக்கு முன்னாடி பவருக்கு முன்னாடி வரும்போது அந்த பவரோட இது பார்த்துட்டு அப்போ இதை விட இன்னொரு ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சீட் இருக்கும் போல இருக்கு, மேபி லைக் அதுக்கான எய்ம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். யாருமே போகலாம், தப்பு இல்லை. அதுக்கான ரூட்டட்னஸ், அதுக்கான கிரவுண்ட்னஸ், அதுக்கான இன்வர்டு ட்ராவல் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. வாட் விஜய் ஹேஸ் டு டூ அப்படின்னு நீங்கள் ஏற்கனவே இந்த இன்னொரு இதில் கேட்டிருந்த போது சொல்கிறது, இந்த சுச்சுவேஷன்ஸுக்கு அப்புறம் அந்த மீட்டு உருவாக்கம் முன்னாடி பேசுனது இல்லையா, மீட்டு உருவாக்கத்தில் அவங்களுக்கு என்ன தேவைன்னு கேட்டிங்கன்னா ஒரு நல்ல மென்டார் தேவை. மென்டார்ஷிப் இஸ் லைக் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் யூ ஹேவ் டு க்ரோ இன்வர்டு. நிலை உயரும் போதும் பணிவு கொண்டால் உலகம் முன்னிடத்தில் மயங்கும்.